ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 50 டேஸ் மெஹந்தி சேலஞ்ச் ஷிவோலிக் சிபியோட என்ன ஆர்ட் டே 47 பிரைட் அண்ட் க்ரூம் டிசைன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபுல் பிரைட் அண்ட் க்ரூம் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வெட்டிங்க்கு போடுற மாதிரி தான் ஒரு டிசைன் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா க்ரூம் பார்க்கலாம். ஸோ க்ரூம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டர்பன் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் யூ ஷேப்பில் ஒரு மீடியம் சைஸ் யூ ஷேப்பில் போட்டுட்டு டர்பன் போட்டாச்சு. நெக் பார்ட் போட்டாச்சு. அப்புறம் கழுத்தில் காலர் இருக்கிற மாதிரியும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஹேண்டு, அப்புறம் கீழே பேண்ட்டு போட்டாச்சு. ஸோ பேண்ட்டில் ஷூ இருக்கிற மாதிரியும் போட்டாச்சு. ஸோ பைஜாமாஸ் போடும்போது நம்ம அந்த ஷாலை நம்ம கையில் வச்சுருக்கிற மாதிரியும் போட்டாச்சு. ஸோ ரொம்ப ஈஸி ஸ்டெப்ஸ் தான். ஸோ கர்வ்ஸ், லைன்ஸ், அப்புறம் டிசைன்ஸ் தான். ஸோ 2 ஹேண்டும் ஜாயிண்டாக இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ இதில் நம்ம ஃபில்லிங் பண்ண போகிறோம். ஸோ என்ன ஃபில்லிங் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு க்ரூம்ன்றதுனால நம்ம ஐப்ரோ மட்டும் திக்காக கொடுத்துக்கலாம். ஐஸ் சும்மா ஒரு லைன் போட்டு டாட் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹேண்டில் அந்த பைஜாமாஸ் ஹம்ப் கொடுத்து டாட் வச்சுக்கலாம். நான் இதில் ஃபுல்லாக செக்குடு டிசைன் போட்டிருக்கேன். காலரை நான் ஃபில்லிங் கொடுத்துட்டேன். ஸோ இந்த செக்குடு டிசைனில் இன்னும் டிசைன் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷாலுக்கு நான் என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்பைரல்ஸ் வச்சு நான் டிசைன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு கீழே பேண்ட்டுக்கு மட்டும் நான் ஷேட் மட்டும் பண்ணியிருக்கேன். ஷேட் மட்டும் பண்ணிவிட்டு கையில் நான் கலர் மாதிரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஷூக்கு மட்டும் நான் ஃபில்லிங் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே நீட் அண்ட் சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைடல் தாங்க. ஸோ ப்ரைடுக்கு என்னென்னா டெயில் துப்பட்டா இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்க போகிறேன். ஸோ அதே யூ ஷேப்பு, மேலே டிசைன் ஹெட்டுக்கு, நெக்ஸ்ட்டு பி ஷேப்பு இன்வெர்ட்டட் போட்டுட்டு அதில் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ துப்பட்டா தலையில் துப்பட்டா வச்சாமல் எப்படி இருக்கும் அந்த டிசைன் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா லெஹெங்கா போட்டிருக்கிற மாதிரி இல்லை ஒரு ப்ரைடல் ட்ரெஸ் போட்டிருக்கிற மாதிரி தான் இந்த டிசைனாக இருக்கும். ஸோ ரொம்பவே ஈஸி. ஸோ மேலே ஒரு லைன் கொடுத்துட்டு 2 பக்கம் கர்வ் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இயர்ஸ் போட்டுட்டு இயர்ஸ்லேருந்து இயரிங்ஸு, ஸோ நல்ல ஜுவல்ஸ், என்ன சொல்கிறது, வெயிட்டான ஜிம்காஸ் அந்த மாதிரி நம்ம ஜுவல் போட்டுக்க போகிறோம், இயரிங்ஸு. ஸோ மேலேருந்து கீழே நம்ம ஃபுல்லாகவே பண்ண போகிறோம். ஸோ கீழே நம்ம பார்ட்டிஷன் எடுத்து ஒரு 6லேருந்து 7 பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு அதுக்கு டெக்கரேஷன் கொடுக்க போகிறோம். ஸோ இதில் நெக் பார்ட்லேருந்து நம்ம எப்படி கை கால்லாம் வரைகிறதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நெக் வரைஞ்சாச்சு. நெக்லேருந்து நான் ஹேண்ட்ஸ் வரைஞ்சிருக்கேன். ஸோ டபுள் ஹேண்ட் போட்டுட்டு இந்த ஹேண்ட்ஸ் ஒன்று மேலே ஒன்று ஜாயிண்டாக இருக்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு அதுலேருந்து நம்ம ட்ரெஸ் டிசைன். ஸோ ட்ரெஸ் டிசைன்ஸ் நான் எப்படி போடுறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்ட்டிஷன் பிரிச்சேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ லெஹெங்கா போட்டிருக்கிற மாதிரி, ஸோ தலைலேருந்து டெய்லும் இது வரா மாதிரியும் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு மட்டும் ஷேடிங் பண்ணால் போதும். நெக் பார்ட் ப்ளவுஸ் போட்டு இருக்கிற மாதிரியும் நான் கொடுத்துருக்கேன். கையில் பேங்கிள்ஸ் போட்டிருக்கிற மாதிரி. ஸோ இப்போ இந்த பார்ட்டிஷனை நான் 2 டிவைட் பண்ணி லைன் போட்டு டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் சிம்பிள் டிசைன் தாங்க கொடுத்துருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டபுள் லேயராக கொடுத்தாச்சு. ஸோ டபுள் லேயர் கொடுத்தோன்னே ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஃபில்லிங் வேணாலும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே இருக்கட்டும்னாலும் ஓகே தான். ஸோ இதை நான் ஸ்பைரல்ஸ் போட்டு டிசைன் பண்ணுறேன். ஏன்னா ஸ்பைரல் தான் ரொம்ப ஃபில்லிங்காகவே இருக்கும். இல்லை ஹம்ப் போடணுன்னாலும் போட்டு நீங்கள் ஹம்ப் போட்டால் உள்ளே ஃபில்லிங் கொடுக்கலாம் மாதிரி இருக்கும். ஸோ நான் ஸ்பைரல் போட்டேன்னா எனக்கு ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. ஈஸி டிசைன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் சிம்பிளாக நான் கற்றுத்தரேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாமே கீழே பார்ட்டிஷன் பிரித்த எல்லா ஸ்ட்ரிப்ஸ்க்குமே நான் ஸ்பைரல் டிசைன் கொடுத்தாச்சு. ஒரு இதில் மட்டும் நான் ஃபில்லிங் கொடுத்துட்டு ஒரு இதில் ஹம்ப் கொடுத்துட்டு முடிச்சுக்க போகிறேன். ஸோ ஹம்ப் எல்லாமே லாங் லென்த் ஹம்ப் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு கீழே பார்ட் லைனாக போட்டாச்சு. இப்போ நம்ம ட்ரெஸ் பார்ட் முடிச்சிச்சு. இப்போ நெக் பார்ட்டில் நம்ம கழுத்தில் ஒரு சோக்கர் இல்லைனா ஏதாவது டிசைன் போட்ட மாதிரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம நெத்தி சுட்டி வச்சாச்சு, பிந்தி வச்சாச்சு, அதுக்கப்புறம் ஐஸ் வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் டிசைன். ஸோ ப்ளவுஸுக்கு என்ன டிசைன் போடலான்னு பார்த்தோன்னா ஹம்ப் வச்சு தான் நான் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஹம்ப் வச்சு தான் போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப ஈஸி அண்ட் எலகெண்ட்டான டிசைனு. ஸோ அவுட்டர் லேயர் மட்டும் இந்த டெயில் துப்பட்டாக்கு மட்டும் அவுட்டர் லேயர் டார்க் பண்ணிவிட்டு டபுள் லேயர் கொடுத்துட்டு ஷேடிங் கொடுத்தோம்னா அந்தையும் முடிஞ்சிருச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.